புதிதாக 7 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 478 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. இவற்றில் 9 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதுவரை 464 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு பொது செய்யப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரிகளும் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் எண்பு குவியல்களாக 35, 36, 37 என்ற 3 எண்பு குவியல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 2 ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆணிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றில் காலுக்குள் ஒரு ஆணி வகையான ஆணியும் மற்ற புறப்பொருட்களாக பல அணிகளும் ஆர்டிஃபெக்ட்ஸாக எடுக்கப்பட்டு இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சீமெந்திலான ஒரு அமைப்பை கொண்ட தட்ட பொருள் ஒன்று சாம்பிளாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட இன்று கௌரவம் அன்று 3 மணிக்கு இதில் அக்கறை உள்ளவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து குற்ற புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்துக்கு ஒரு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த குற்றம் நடந்தது இன்னும் தெளிவாகவில்லை என்றும் நேற்று வரை 455 மனித எண்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இதனை விசாரணை செய்வதற்கு தங்களுக்கு இந்த காலத்தை அறிவதற்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு அறிக்கையை அவர்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். இதே நேரம் காணா போனோர் குடும்பங்கள் சார்பில் நாங்களும் OMB அலுவலகத்தின் இயக்குனர் மற்றும் யாழ் மாவட்ட நீதிமன்ற சட்டத்தரணிகளும் பிற்பாடு தான் அது சம்பந்தமான கட்டளை ஒன்றை ஆக்குவதற்கு நீதிமன்றம் காத்திருக்கிறது. அது இன்றைக்கு 467வது மண்டையோடு தொகுதியாக இருக்கின்றது. அதனை பார்க்கும்போது இதுவரை காணப்படாத வித்தியாசமான முறையில் அது காணப்படுகின்றது. சில நேரம் அதுக்கான கொஃபின் சவப்பட்டியின் அடையாளமும் அதே நேரம் அந்த உடலில் அதாவது மழைக்காலத்துக்கு பாவிப்பதற்கான ஜெக்கெட் ஒன்று போடப்பட்டிருந்தது, காலில் சொக்ஸும் போடப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அகழ்வு நடைமுறையில் அது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதாகன்றதுக்காக ஒரு ஐயம் இருக்கின்றது. நீதிமன்றம் நாளைக்கு இது சம்பந்தமாக ஆராய்ந்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறது. ஏற்கனவே மற்ற மனித எண்பு தொகுதிகள் நீங்கள் செய்திகள் சேகரிக்க பார்த்துருப்பீங்கள். முறை தவறாக ஒரு குறுகியலான இடங்களில் தாக்கப்பட்டதை நாங்கள் பார்த்துருக்கிறீர்கள். அதுக்கான அமைப்புகள் நடைபெற்றிருக்கிறது, 1-2 விதிவிலக்கான அமைப்புகள். ஆனால் அதிகமானதை பார்க்கும்போது எங்களுக்கு இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டது இல்லாமல் தெளிவாக எங்களோட சாதாரண மக்களுக்கு தெரியும். இது சம்பந்தமாக அறிக்கைகள் வந்த பிற்பாடு தான் இது சொல்லப்படுகிறார். அது உங்களுக்கு தெரியும், புதைக்குழி 1, புதைக்குழி 2 என்று இருந்தது. இந்த 2இல் தான் பல உடலங்கள் மனித எண்புகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதுக்கான ஆடைகளோடு சவப்பெட்டிகளோடு காணப்பட்டதை காணப்படுகிறது. சில இடங்களில் போஸ்ட்மார்ட்டம் செய்ததுக்கான அறிக்கைகளும் காணப்படுகிறது. ஆனால் அந்த தவறு அவைகள் அனைத்தும் இங்கு புதைக்கப்பட்டது இந்த இந்து மயான சபையினரிடம் அறிக்கைகள் பதிவுகள் இல்லை. ஆனால் வைத்தியசாலையில் அணுகும் போதும் அவர்கள் இந்த மயானத்தை தங்களுடைய புதைத்தல் சம்பந்தமாக பயன்படுத்துவதில்லை. கோமியன் மயானம் போன்ற மயானங்களை தான் அவர்கள் புதைப்பதற்கான இடமாக தெரிவு செய்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சட்ட ரீதியாக புதைக்கின்ற விடயங்கள் அவ்வாறான அந்த பிரதேசத்தை புதைப்பதாக இருந்த அடிப்படையில் தான் அந்த பிரதேசம் 2 தொடர்ந்து அகழ்வு பணிப்படி செய்யாமல் இது சட்ட ரீதியான இடம்னு சொல்லி அதன் தொடர்ந்து அகழாமல் நாங்கள் பிரதேசம் 1 தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறோம். சான்று பொருட்கள் இன்று 240 சான்று பொருட்கள் இதுவரை எடுக்கப்பட்டது.